சிட்லக்காரம்பட்டியில் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் கும்பாபிஷேகம். தர்மபுரி அருகே உள்ள சிட்லக்காரம்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடந்தது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் தொடங்கியது. விழாவானது இன்று அதிகாலை கோமாதா பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், கலச ஆராதனை, நவக்கிரக ஹோமம், துர்கா சரசரநாமம், மகா சாந்தி ஹோமம், வேத பாராயணம் முழங்க பூரணாகுதி நடந்தது. இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித கலச தீர்த்த கலசத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலை மீது எடுத்துச் சென்று கோவில் கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டினர். பின்னர் கலசத்துக்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரித்து மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது. சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.